ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகளுக்கு வணக்கம். ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி குறிப்பாக பேசியிருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம், இப்ப நான் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்லாம் இல்லை, பெருசாக அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்லாம் இல்லை. பணப்பெட்டியை காணா வினோத் தூக்கிட்டு இருக்காப்புல. தெரியாது கானா வினோத்துக்கு டைட்டில் வின் 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 பண்ணுற அளவு வெளியில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற விஷயம் பெருசாக தெரியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை எமோஷ்னலாக பிரேக் டவுன் பண்ணுற மாதிரியான கண்டஸ்டன்ட் தான் உள்ளே போனாங்க, அதனால் அவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சி போச்சு. ஒரு பதட்டத்திலே ஆல்ரெடி இருக்கிறதால அவர் பணப்பேட்டி எடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோடில் பார்த்தோம், 13 லட்சத்து சில்லற. நாளைக்கு ஏதோ ஒரு டாஸ்கில் ஒரு 2 லட்சம் சேருது போல், 18 லட்சம் ஆனதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வினோத் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாப்புல, கோவப்படுவாப்புல. பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஆனாலும் பல இடங்களில் ஸ்மார்ட்டாக யோசிப்பாப்புல. இப்போ போன வாரம் விஜய் சேதுபதி ஒரு விஷயம், ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாப்புல, உன்னுடைய சிம்மாசனத்தை வேற யாராலையும் பறிக்க முடியாது, உன் இடம் உனக்கு தான் அப்படின்றத ஹிண்ட் கொடுத்துருப்பாப்புல. கண்டிப்பாக வினோத்துக்கு அதெல்லாம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருந்து டைட்டில் வின் பண்ணணும், நம்ம தான் வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கைலாம் வினோத் கிட்ட நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. தியானாவுமே உள்ள சொல்லியிருப்பாங்க, கானா வினோத்துக்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணிச்சு. கானா வினோத்துக்கு சொல்லவே சொல்லிச்சு, உனக்கு நல்ல பேர் இருக்குன்ற மாதிரி. பிரவீன் காந்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நீங்கள் குட் புக்கில் இருக்கீங்க, எனக்கு மட்டும் தனிப்பட்ட விஷயமா இல்லாமல் மக்கள் உங்களை குட் புக்கில் வச்சுருக்காங்க மாதிரிலாம் அவருமே சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் கானா வினோத்துக்கு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரில. ஸோ நெகட்டிவிட்டியாக உள்ளே வந்தவங்க ஏதாவது கானா வினோத்துக்கு நீ சரியா இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பிரவீன் ராய் தான் அவரும் நெகட்டிவிட்டியாக இல்லை. ஆனால் பிரவீன் ராஜ் கானா வினோத்தை ஒரு இடத்துல பேசும்போது, கானா வினோத்துக்கு திரும்பி பேசும்போது, ஒரு 2 நாளாகவே கானா வினோத்துக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஃபைனல் நெருங்க நெருங்க அவருக்கு நம்ம தோற்றுருவோமோ, நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ, நாம் ரன்னர் அப்பாக வந்தாலுமே பிரயோஜனம் இல்லையே, அந்த ப்ரைஸ் மணின்றது நமக்கு கிடைக்காத, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் யோசிச்சிட்டாப்ல. இப்போ 13 லட்சம் வச்ச உடனே கூட கானா வினோத்துக்கு எடுத்துட்டு போயிடலாமான்ற மூடு வந்துச்சு. அரோரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அரோரா நீ எடுப்பியானும் போது அரோரா இல்லை, டிக்கெட்டு பின்னாடி நான் ஜெயிக்கலாம் எடுத்துகிட்டு இருப்பேன், நான் அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோராவும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரைஸ் மணி. ஒரு கையை தூக்கி ஒரு கையை இறக்கி விட்டா, இறக்கி விட்டவங்க ஒதுக்கி தான் போகணும், அவ்வளோதான். அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஜெயிச்ச ஒரு மூமெண்ட்டில் வின்னர் இருப்பார், அவங்களுக்கு அந்த ஜெயிச்சவருக்கு அந்த ப்ரைஸ் மணிலாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரன்னர்கிட்ட வருவாங்க. பெருசாக அதுக்கு ஒரு பேருன்றது இல்லை. அதுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்றது தான் எல்லா சீசனுமே நிறைய பேர் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கானா வினோத்துக்குமே அது விஷயமா உள்ள எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிய வருது. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அது இயல்பாக எல்லாருக்குமே வரக்கூடியது தான். வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கானா வினோத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே அன்அஃபிஷியலே ஓட்டு வருது. அஃபிஷியலாகவே இருந்தாலுமே அவர் ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டார், அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அப்படின்றதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அவருக்கு அது தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அவர் வந்தாரா, உண்மையிலே இது நடந்ததா? ஏன்னா நேற்று சபரி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு அப்டேட்ன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது, 8 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது மாதிரி தான் இது இருக்குமானா இல்லை, இது கண்டிப்பாகவே இருக்குது. இப்போ எனக்கு பர்சனலாகவே நம்ம தகுந்த வட்டாரத்தில் சில பேர் சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் மணி இப்போ இதுலேருந்து கழிச்சா கூட ஒரு 18 லட்சம் வேற யாரோ எடுத்துகிட்டு போயிருந்தா கூட ஒரு 32 லட்சம் வந்திருக்கும் கானா வினோத்துக்கு. அண்ட் டைட்டில் வின்னர்ன்றது ஒரு பெருமையான விஷயம் இல்லையா. அதே இழந்துட்டாரு, எக்ஸ்ட்ரா வர மணியை இழந்துட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. அது தெரியல, அதை எப்படி நம்ம தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டான்.
வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். தம்பி வந்து அங்கங்கே கோவப்பட்டான், பேசினாலாம் பண்ணான். இருக்கிறவங்கெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கானா வினோத்தை வந்து பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து அவன் எப்போவுமே நாமினேஷனில் வரும்போதெல்லாம் அன்அஃபிஷியலில் வந்து டாப்பில் தான் இருந்தான். ஸோ எனவே பார்க்கலாம். அண்ட் வந்து பார்வதியை பற்றி நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து பெருசாக நான் பெரிய ஆள் கிடையாது. பெருசாக நான் ஒரு விஷயம் பேசினா ரீச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து நான் என் கருத்துக்கள்லாம் ஒழித்து வைக்க போகிறதில்ல. நான் சமூக கருத்துக்கள் நிறைய பேசியிருக்கேன். அரசியல் சார்ந்து பேசியிருக்கேன். பாதிக்கப்பட்டவர்களோட துணையாக நின்று நான் இந்த அரசாங்கத்தை எடுத்து பல பதிவுகள் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பிக் பாஸ் பிடிக்கணுன்றதால பிக் பாஸுடைய ரிவ்யூ நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 100 பேர் பார்த்தா கூட அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பார்த்தா சந்தோஷம். கொஞ்சம் பேர் பார்த்தாலும் ஓகே தான். எனக்கு அது நிறைவு தான். அந்த வகையில் நான் ஒரு பாட்டு நான் ஒரு இசைக்கலைஞன், ஒரு பாடகன், நான் ஒரு பாடலாசிரியர். அதில் எழுதி நான் ஒரு பாட்டு வந்து எழுதி போட்டேன். ஸோ அதில் பீடை, பஜாரி, அரிப்பு, நமச்சல்ன்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இருந்தது. அது வந்து கொஞ்சம் பேரே பார்த்தாலும் அதில் ஒரு 30% வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், இந்த மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு வக்ரமாக எழுதலாமா, அப்படி இப்படிலாம் வந்து நிறைய பேர் எழுதிட்டாங்க. பொதுவாக நான் வந்து பார்வதிக்கு வந்து எதிராக பேசணும், யாருக்கிட்டாவது காசு வாங்கி பேசணும்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என் சேனலில் வந்து பெருசாக யாருக்கும் நான் பேசுறது ரீச் ஆக போகிறது இல்லை. பார்வதி எதிர்த்து நான் வேறு யாருக்குமே வந்து பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணதில்லை. இப்போவுமே கானா வினோத் ஜெயிச்சா ஓகே தான். ஏன்னா இப்போ வந்தவங்களில் கானா வினோத் வந்து ஓகேவா இருந்ததால தான் அவன் ஜெயிச்சா ஓகே தான் அப்படின்னா அதை நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து பெருசாக ஓப்பனாக வெளிப்படுத்துறதில்லை. அவன் பணப்பெட்டி எடுத்ததால் அது ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்தினது தவிர பார்வதிக்கு எதிராக நான் வேற யாரையுமே வந்து ஸ்ட்ராங்காக வெளிப்படையாக நான் சப்போர்ட் பண்ணது கிடையாது. பார்வதியை நான் ஏன் வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தேன் இந்த சேனலில் நான் பேசும்போதெல்லாம்னா, பார்வதி வந்து ஒரு பெண்ணிய போராளியாக தன்னை வந்து காட்டிக்கிட்டவங்க. பார்வதி வந்து தன்னை வந்து பாரதி கண்ட புதுமை பெண் அவங்க அம்மாவை சொன்னாங்க. அவங்களும் வந்து சொன்னாங்க, பெண்ணியத்துக்காக நான் நிற்பேன். அதுக்கப்புறம் வந்து முற்போக்கு, பகுத்தறிவு, டிராவிடியன் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வெறும் வார்த்தை தான். உள்ள வந்து தனக்கு ஒன்று நேரும்போது தான் வந்து அந்த மாதிரியான அட்டையை எடுத்துக்கிறது. இந்த பெண்ணிய அட்டை, ஆம்பலை ஆம்பலை ஆம்பலைன்னு ஆரம்பத்துல இருந்து யாரு கூட சண்டை போட்டாங்க, பிரவீன் ராஜ், எம்ஜே கூடலாம் சண்டை போடும்போதுலாம் அவங்க அதை தான் எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பார்வதியை சப்போர்ட் பண்றவங்க ஒன்று சொல்லுங்க, பார்வதிக்கு வந்து என்ன தனியாக அங்கே ஒரு சிறப்பு இருந்தது? பார்வதி கம்யூனிட்டியோட சேர்ந்து செய்த ஆபாசமான வேலைகளை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? இந்த சமூகத்துக்கு தேவை நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து செய்தது தப்பு இல்லை அப்படின்னு வந்து ஒப்பிட்டு வேற யாரையாவது குற்றம் சொல்லி தப்பித்துக்கொள்ள பாக்குறீங்களா? அப்பனா நீங்க யாரு? அவங்க உள்ள பார்வதி என்னென்னலாம் கேவலங்கள் செய்ததோ அதுதான் அந்த பாட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அவங்க வந்து அந்த காமத்தினுடைய அந்த ஏக்கத்துல புலம்புனதை தான் நான் வந்து அந்த நமச்சல், அரிப்புலாம் போட்டிருக்கேன். அரிப்பு, நமச்சல்லாம் நல்ல தமிழ் வார்த்தைகள் தான். நீங்க வந்து போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அழகா அதுக்கான விளக்கங்கள் பொருள் வரும். ஓகேங்களா? அவங்க செய்த தப்புகளை, அவங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கணுன்றதுக்காக அவங்க உள்ள பேசாத வார்த்தைகள் இல்லை, பண்ணாத ஆபாசங்கள் இல்லை. அதை விட ரொம்ப ரொம்ப டீசெண்டாக தான் வந்து அவங்கள நான் விமர்சனம் பண்ணி பாடல் எழுதியிருக்கேன். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறேன். என்னுடைய கருத்து சுதந்திரத்தில், என்னுடைய ஆதங்கத்தில், சமூக பொறுப்புல உரிமை சார்ந்து நான் பண்ண ஒரு கடமையாக தான் நான் அதை நினைக்கிறேன். இந்த பார்வதிக்கு பணம் வாங்குறவங்களை விட்டுங்க, பணம் வாங்காம முட்டு கொடுக்குற இயல்பா பார்வதிக்கு ரசிகர்களாக உருவான உங்களை கேட்குறேன், அந்த மாதிரியான கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. உங்க குடும்பத்துல அந்த மாதிரியான கேரக்டர் வந்து நீங்க சேர்த்துப்பீங்களா? உங்க பொண்ணை வந்து இல்லை உங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அதுக்கு ஒரு உதாரணமா காட்டி, பார்வதியை காட்டி நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து உங்க குழந்தைகளை வழிநடத்துவீங்களா அப்படின்றத எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. சும்மா வந்து பிக் பாஸை பார்த்துட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்றதுக்காக ஒரு ரசிக மனப்பான்மையில, ஒரு வெறியில நீங்க வந்து இங்க முட்டு கொடுத்துடலாம் தெரியாதுங்க. அப்படியே ஆழமா யோசிச்சு பாருங்க. சமூகத்துக்கு வந்து ஒவ்வாத இந்த பார்வதி மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு நெருக்கமா வச்சுப்பீங்களா அப்படின்றத உங்க மனசாட்சிக்கு நீங்க வந்து கேள்வி கேட்டு வாதம் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? பிக் பாஸ் பாக்குறீங்க, பார்வதியை உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஓகே. இப்போ என்ன நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, நீங்க இந்த மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் போட்டு நீங்க பாட்டு எழுதலாமா? பொண்ணு தானே பார்வதி, அவர்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்ற மாதிரிலாம் நீங்க வந்து என்ன கேட்குறீங்க. நியாயமான விஷயம், ஓகே. நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பதைக்குது நான் இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி வெளியிட்டது. உள்ள வந்து பார்வதி மொத்தமாவே பெண்களுக்கு எதிராக தான் நடந்துக்கினாங்க. அந்த பெண்களை வேற ஏதாவது யாராவது இப்போ கமருதீன் கூட வந்து தரக்குறையா பேசும்போது பார்வதி மூடின்னு தான் இருந்தாங்க.
எந்தெந்த இடத்துல அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உள்ள கேம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறத நம்ம சொல்லவே கிடையாது, ஓகேங்களா? ஆனா பெண்களுக்கு இழிவு செய்யக்கூடிய வகையில ஒருத்தர் நடந்துக்கிறாங்கன்னா, பெண்ணிய போராளியா வந்து காட்டிக் கொள்கிற பார்வதி ஏன் மூடினுங்கிறாங்க? எதை பத்தியும் தெரியாத, எதை பத்தியும் பேசாதவங்க அமைதியா இருந்துடலாம். எனக்கு எல்லாமே தெரியும், அந்த சமூகத்துல நான் ஒரு பெண்ணிய போராளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற பார்வதியை மூடி இருந்துச்சு. கனியை பத்தி சாண்ட்ரா அவ்வளவு தரக்குறையான வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் உட்காந்து ஜால்ராச்சிட்டு தானே இது. அதுக்கெல்லாம் என்ன அது கேள்வி? அது அதெல்லாம் வந்து பேசலாமான்ற மாதிரிலாம் சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. இதே சுபிக்ஷாவை மீன சமுதாயத்திலிருந்து வந்தது இந்த சுபிக்ஷான்ற பொண்ணு. இங்க வந்து அதனுடைய திறமையின் அடிப்படையில் அது வந்து தன்னுடைய கேமை வந்து இங்க விளையாடிட்டு போச்சு. ஆனா இந்த மீனவ சமுதாயத்திலிருந்து வந்ததே வந்து ஒரு காரணமா வச்சு இது உள்ள வந்து ஸ்கோர் பண்ணிக்குதுன்ற மாதிரி கொச்சையா பேசலாம். கமுருதீன் கூட சேர்ந்து பார்வதியும் பேசிச்சு. அப்ப என்ன பெருசா புடுங்குச்சு இந்த பெண்ணிய போராளி பார்வதி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பார்வதியை விரும்புறவங்களுக்கு நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க ரசிக்கிறீங்களா? எனக்கு பிடிக்காது இதெல்லாம். அப்ப பார்வதி வந்து நீங்க வந்து எப்படி பேசலாம்? ஒரு பெண்ணை, அதுவும் வந்து சமுதாயத்துல இருந்து, ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு பெண், நீங்க சாதிக்கணும்னு வந்த ஒரு பெண்ணை அது அந்த சமுதாயத்தை வச்சே வந்து கொச்சப்படுத்தி பேசுறது தப்புன்னு எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்வதி பேசிச்சு. அதே சுபிக்ஷாவை தான் பின்னாடி உக்காந்துக்கினே சனிய அப்படின்னு பேசலா இந்த பெண்ணிய போராளி பார்வதி, ஓகேங்களா? இன்னொரு கண்ணியை பத்தி, சுபிக்ஷாவை பத்தி, அரோரா இந்த குறியீடு விஷயத்துல ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும் அதெல்லாம் யோசிக்காம உனக்கு இருக்கக்கூடிய அவன் மேல கூடிய பொறாம, பொச்சரிப்பு, காண்டு, இதை வச்சு ஒரு பெண் என்றும் பாராமல் அரோரா மேல அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீ வச்ச. அந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கழி ஊத்திருப்பார், ஓகேவா? அப்ப வந்து பார்வதி அந்த இடத்துல உங்களுக்கு பார்வதியை பிடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த வகையில பிடிச்சிருக்கு பார்வதிய? பெண்ணிய போராளி பார்வதிய ஒரு பெண் என்றும் பாராமல் அந்த மாதிரி செய்த பார்வதி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த விஷயத்துல பிடிக்கல பார்வதிய. பார்வதி என்கிறவ அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது, இந்த மேல்காடை எடுக்கிறது அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான். அந்த மாதிரி வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டுமே இந்த பெண்ணிய போராளி என்கிற இந்த ஒரு அட்டையை, இந்த கார்டை எடுத்துட்டு பயன்படுத்தி கொள்கிற ஒரு போலி போராளி. போராளியே சொல்லக்கூடாது, போலினா அப்புறம் என்ன போராளி? ஒரு போலி தான் அது பார்வதி. எனக்கு அந்த இடத்துல பிடிக்கல. உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு தெரியல, ஓகேங்களா? இந்த பெண்ணியத்துக்காக எங்கேயுமே வந்து குரல் கொடுக்காத ஒரு ஒரு வேடதாரி தான் இந்த பார்வதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம், டபுள் மீனிங். நீங்க பார்வதியை விரும்பக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து பார்வதியை நீங்க எப்படி வந்து அந்த மாதிரி பாட்டு எழுதலாம், தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு பாட்டு எழுதலாம்? பார்வதியும் ஒரு பெண் தானேன்னா, ஒரு பெண்ணா இருந்து கொண்டு பார்வதி வெளியில வந்து சமூகத்துல நீங்க வந்து எங்கேயோ எப்படியோ பண்ணிக்கங்க, 4 செவத்துக்குள்ள பண்ணுவீங்க, எல்லாருமே பார்க்கக்கூடிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ அரிப்பெத்து நமச்சர் எடுத்து போய் நமச்சருக்கு பட வார்த்தை இல்லை, நல்லா போதீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை ஒருத்த மேல போயிட்டு காட்டி அவன் மேல சாஞ்சிக்கணும், விழுந்துக்கணும், பிறந்துக்கணும். என்ன பாத்ரூம்ல நாய் குறைச்ச விஷயம், அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து பண்ண ஒரு கேவலமான விஷயம், பல இடங்களை முகம் சுழிக்கிற மாதிரியான பண்ண விஷயம். ஸோ இப்போ இந்த பார்வதியை பிடிக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, ஒரு ஆம்பளை கிட்ட உக்காந்துக்குன்னு இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாவில் உக்காந்துக்குன்னு எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட கூச்சம், வெக்கம், சூடு, சொர்ணம் இல்லாம எனக்கு ரொம்ப ஓவரா பசியா இருக்குது, உடல் உறவு வந்து சாப்பாட்டில் கலந்து டபுள் மீனிங்ல எனக்கு ரொம்ப ஓவர் பசியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கமுருதீன் வந்து வெளியில போய் சாப்பிடலாம், கவர் போட்டு சாப்பிடணும் ரொம்ப முக்கியம்ன்றான். அது சிரிக்குத. இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்லுங்க. நீங்க உடனே அரசியல்வாதி சொல்லுவாங்க பாருங்க, அவளை மாதிரி அவங்க செய்தாங்க, இவங்க பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு மற்றவங்களை குற்றஞ்சாட்டத்தை விட்டுருங்க. அரசியல்வாதி தான் அப்படி சொல்லுவான். நீங்க வந்து போன ஆட்சி காலத்துல சரியா செய்யல, இந்த ஆட்சி காலத்துல சரியா வந்துச்சா, அவன் ஆட்சி காலத்துல சரியா இருந்ததா, அவனை நீங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல, யாரையும் தூக்கி வச்சு பேசுறேன். என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்க. நான் வெறும் பார்வதி அச்சுனுங்கிறேன். காரணம்னா சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு குணாதிசயம் கேரக்டர், கெடுக்கக்கூடிய கேரக்டர். உக்காந்துங்க நீங்க முட்டு குத்துன்னு ஒப்பாரி வச்சு இருக்கிறீங்க. நீங்க அந்த பொண்ணுக்கு பெண்களுக்கு மொத்தமா நான் எதிரியா இருந்ததுன்னா நான் ஏங்க மற்றவங்க எல்லாம் பெண்கள் பாதிக்கப்படும் போது, இந்த பார்வதியாலே பாதிக்கப்படும் போது நான் பேசியிருப்பேன்? பெண்களுக்கு இதே பார்வதி எதிரி தான். உள்ளகிற பெண்கள் எல்லாருக்குமே பார்வதி எதிரி தான். எல்லாருமே தரக்குறைவா பேசுகிற. கடைசியா ஒரு பெண் என்றும் பாராமல் சாண்ட்ரா நடிப்பா இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேங்க. நீ என்ன பண்ண?
எதுக்காக வந்து அதை அடிச்சு கீழே தள்ளி விட்ட, எட்டி வச்சு தள்ளி விட்ட? அதுக்கு முன்னாடி அதே பெண்ணை கமருதீன் கேட்குறான், காமத்தில் தானே நீ குழந்தை பெற்றுக்கின, காமத்தில் தானே நீ உன் புருஷனோட சேர்ந்து இருந்தன்ற மாதிரி கேவலமாக ஒரு பெண்ணை பேசுகிறான். இந்த பெண்ணிய போராளி பார்வதி மூடின்னு உட்காந்தால உங்கள் நிலைப்பாடு என்ன? பார்வதியை சப்போர்ட் பண்ணுறவங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. நடிப்பு அரைக்குங்க சாண்ட்ரா, உண்மைதாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங்க பார்வதிக்கு வந்து தோணலை. சுயநலவாதிங்க அவர். அதை தாண்டி அவளுக்கு காண்டு. பாத்ரூமில் கசமுசா நடந்தது, நாய் கொலிச்சுது, அது இடத்துல வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டா, சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல சொல்லிட்டான்ற ஒரு வெறுப்பு. திட்டம் போட்டு கண்ணை காமிச்சு கமருதனை சேர்த்து தள்ளி விட்டாங்க. அங்கே வந்து அது ஒரு பெண்ணா தெரியலையா சாண்ட்ரா? ஐயோ, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் இப்படி தரக்குறையாக பேசலாமா அப்படி இப்படி. எனக்கு பாடம் எடுக்க வரக்கூடியவர்களுக்கு நான் கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கே ஒரு தீங்கை இழைத்த வகையில் பார்வதி யாரப்பா? சரிக்க பெண்ணிய போராளியே தன் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்குது. யார் அது? அவ நடிக்கிறா, அவ இதை பண்றா. ஏங்க அது கீழே ஊந்தது நடிக்குது, அது அப்புறங்க தள்ளி விட்ட வரைக்கும் பிரச்சனையா இல்லையாங்க? அதே மாதிரி இந்த ரெக்கார்டு கொடுத்தது இந்த ஒரு இஷ்யூக்காக மட்டும் இல்லை. எத்தனை இடங்கள்ல வந்து அந்த பிக் பாஸ் ரூல்ஸை வந்து மதிக்காம, அந்த மைக்கை போடாம அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன எவ்வளோ கேவலம். எப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க சொல்லுங்களேன். நீங்க என்ன வந்து சொல்றீங்க, ஒரு பாட்டி இருந்துங்க, நான் ஒரு பாட்டி எதுக்கு போட்டாரு ஒன்றும் பெருசா நான் ரீச் ஆகணும்லாம் இல்லை. என் மனசில் இருக்கிற என்னுடைய கருத்தை, என்னுடைய துறையை சார்ந்து நான் வெளிப்படுத்திட்டேன். ஓகேவா? அது பெருசாக வரணும் அப்படி போல ரீச் ஆனால சத்தியமாக கிடையாது இந்த எண்ணம். வந்தால் சந்தோஷம். ஆனால் அவ்வளோ பொறுமுறை, அவ்வளோ பொங்கலை சில பேருக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து பார்வதி வந்து இதே மாதிரி பல இடங்களில் பண்ண தப்புகள் ஏன் வந்து உங்களுக்கு பார்வைக்கு வரல, உங்கள் மூளைக்கு ஏறல? பார்வதி பண்ண ஆபாசமான பல விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பீங்களா? உங்கள் வீட்டிலே பெண்கள் இருக்குதுல்ல, உங்கள் வீட்டில் வேறு பெண்கள் பார்க்க மாட்டாங்களா? பார்வதி பண்ணக்கூடிய இந்த உள்ள பண்ண காஜில, நான் சொல்கிறேன் காஜில, காமத்தில், நமைச்சல்ல, அரிப்புல, இதெல்லாம் பண்ணிச்ச பல விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதை நார்மலைஸ் பண்ணுறீங்களா? யார் மேலே அந்த தப்பை தூக்கி உள்ளகிறவங்க மேலே போடுவீங்க? அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு. அப்படி ஒரு வேளை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்வதி மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. பார்வதி என்ன பண்ணாலுமே உள்ள கமருதீனை வந்து டைரக்டாக கேமரா எதிரே கிஸ் வச்சிருந்தா கூட நீங்கள் அதை ஏற்றுருந்துருப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது சொல்லி அதை நியாயப்படுத்திருப்பீங்க. அதுதான் உங்க மைண்ட் செட். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்வதி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் வந்து அரசியல்ல, சினிமால எதிரொலிக்குது. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சு, அவங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே அதை வந்து நார்மலாக்கி, அதை வந்து நியாயப்படுத்தி, அவங்க விட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த தப்பை வந்து அவங்க நியாயப்படுத்துறாங்களோ இல்லையோ, நம்ம பண்ணி உட்காந்துருப்போம். அதுதான் நீங்க எல்லாம் பண்ணி உட்காந்துருக்கீங்க. பார்வதியை வந்து இவ்வளோ நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டே விஷயம் தான் இருக்கணும். ஒன்று, பார்வதி கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணிருக்கணும், இல்லை பார்வதி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணிருக்கணும். இந்த காசு வாங்கி பண்ணிருக்கிறாங்க பாரு, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குல்ல, அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? எனக்கு பிடிக்காததுக்கு பல காரணம் இருக்குங்க. பார்வதி இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டருங்க. அதை வெட்ட வெளியில ஒரு பிக் பாஸினுடைய பொது நிகழ்ச்சியில அவ்வளோ அருவருப்பா, ஆபாசமா, வன்மமா, வக்கரமா, எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கூடாதோ அந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலங்க. உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னா நீங்க என்ன தெரியல, நீங்க யாரு தெரியல. நீங்க யாரு? பணம் வாங்கி பண்றீங்களா? அவங்கள பத்தி நான் பேசுறேன். ஏன்னா பணம் வாங்கி பண்றவங்க கூலிக்கு மாறாடிக்கிறாங்க சொல்லலாம். நீங்க என்ன சொல்ல முடியும். சில பேர்லாம் வந்து நீ நான் அவங்களுக்கு கிட்ட காசு வாங்கினா நீ விஜய் சும்பா. விஜய் சேதுபதிய மட்டத்துக்கு அடிமட்டத்துக்கு கழிவு ஊத்திக்கிறேன். நான் அடிமட்டத்துக்கு கழிவு ஊத்திருக்கிறேன். என்னடா அதிகபட்சமா என்னடா வியூவர்ஸ் போயிட போகுது. ஆர்கானிக்கா ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்கல்ல, அது வரத்துக்கு நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆச்சு. அதை பற்றி கவலைப்படலடா. என் கருத்தை சொல்லணும். சமூகத்துக்கான, மக்களுக்கான, இந்த சமூகத்துக்கான பல விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 5-6வது சீசன் வந்து நான் சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க வச்சுங்க. ஓகேங்களா? எனக்கு அவசியம் இல்லை காசுக்காக நான் பண்ணணும். எனக்கு வந்து 100 பேர் பார்த்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஏதோ அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் நம்ம கருத்தை ஏற்றுக்கிறாங்க போட அப்படின்னு போயிடுவேன். ஆனால் நீங்கள் யாரா? நீங்கள்
பொம்பளைங்களும் எல்லாம் வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்குதுங்க. அதில் வந்து நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், காசு வாங்கிக்கின்னு பார்வதிக்காக வேலை செய்கிறவங்களை விட்டுருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டு பார்வதியால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை கேட்குறேன், உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட குணாதிசயம் உள்ள இந்த பார்வதி மாதிரியான ஒரு உள்ள பண்ண விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து ஏற்றுக்கூடிய தன்மையோட நீங்க இருப்பீங்களா? என்னங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லுதுங்க. இதே பார்வதி யார் லைக் பண்றீங்க? பார்வதி சொல்லுதுங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அந்த பாத்ரூம்ல நாய்க்கு வச்சதுக்கு அப்புறம் வந்து பெட்ல பார்த்துக்கின்னு சொல்லுது. அது எப்படிங்க நீங்க அது பரவாயில்லன்ற மாதிரி நார்மலா போறீங்க? ஒரு ஷோல இப்படி சொல்லுது, லைக் பண்ணி முட்டு கொடுக்குறீங்க வந்து. எவ்வளவு கேவலங்களுங்க, கெட்ட வார்த்தை, எவ்வளவு கெட்ட வார்த்தைங்க மோன்னு சொல்லிக்குதுங்க. அந்த மாதிரி பல இடங்கள்ல பல பல பேரை அவ்வளவு அடி மட்டத்துக்கு தாக்கி பேசுது. அந்த சமூகம் தவறான ஒரு பாதைக்கு போயிடக்கூடாது. ஒரு தவறான நபருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேட்டை விளைவிக்கக்கூடிய ஆபாசத்தை, வன்மத்தை, வக்கரத்தை எல்லாருக்கும் பரப்பக்கூடிய ஒரு கேடு கெட்ட வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம வந்து முட்டு கொடுக்குறோம்னு இருக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய கேவலமான விஷயன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம அதைத்தான் சொல்றோம். வந்து அது பாட்டு இப்படி போடலாம், தவறான வார்த்தைகள்லாம் அந்த பாட்டில் இருக்கு, நான் போட்ட பாட்டில் இருக்கு அப்படின்னா தவறாக இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் போட்டாகணும். அவங்க தவறாக உள்ள இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் இருக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த அரிப்போ நமச்சலோ, நம்ம ஒன்றும் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பாட்டு போடல. அவங்க உள்ள இருந்தது தான். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை சொன்னாதான் சொல்ல முடியும். இல்லாத சொன்னாதான் தப்பே. அவங்க உள்ள அப்படி இருந்தாங்க, நம்ம சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதானே. ரொம்ப குளிருது மக்களே. சரி, ஓகே, மீண்டுமே சந்திப்போம். இதை பற்றி பேசவே கூடாது, இந்த பீடையை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். இந்த பீடன் எப்படி சொல்லலாம், பீடன் எப்படி சொல்லலாம், பஜாரின் எப்படி சொல்லலாம்னா உள்ள அதை விட கேவலமான வார்த்தைகளை பார்வதி பேசியிருக்காங்க உள்ள. அவங்கள பீடைன்றது வந்து நான் சொல்ல, இது யாரோ ஒரு புண்ணியமா சொல்லி அது சரியா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும். அதனால நம்ம கூட வந்து ஒரு சண்டையில் கிட்டையில் யாருன்னா ரொம்ப கத்துறாங்கன்னா பஜாரி மாதிரி கத்துறான்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது ரொம்ப சண்டையில் நிறைய கத்திருக்குது. அந்த பேரையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து பார்வதி குயினே, பார்வதி அப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர எனக்கு வேறு எதுவும் தோணாது. அதனால் கொஞ்சமாவது வந்து யோசனை பண்ணுங்க, தற்குறிகளாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.